அம்சிகா மகள் சம்பந்தமாக நேற்றைய தினம் பிரைம் மினிஸ்டர் அடுத்தது சரோஜா போல்ராஜ், அதில் அடுத்தது ஹெல்த் மினிஸ்டர், அடுத்தது இந்த டெப்யூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க. இந்த முதல்ல செய்ய இருந்த ஒரு வேலை, இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 நாளைக்கு முன் தான் இது நடக்குது. இப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க இது சம்மந்தமாக அவங்க முறையான விசாரணைகளுக்கு போகும்ன்றது காரணம். அதோடு சொல்லியிருக்காங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு சில இதுகள் சம்மந்தமாக. ஆனாலும் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் முதலாவது பண்ணியிருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்க இல்லை. தற்போது நாங்கள் காண்றோம் விசேஷமாக இந்த ஆசிரியர் சம்பந்தமாக அவங்கள லீவில் தான் அனுப்பியிருக்கிறாங்க. இப்போ லீவில் அனுப்புகிற போது என்ன நடக்கும்? வீட்டிலேருந்து சம்பளம் கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க தண்டனை. வீட்டிலேருந்து சம்பளத்தை எடுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லாமல். இப்போ இப்போ அவங்கள இந்த இப்படி லீவில் அனுப்பின உடனே இன்றைக்கு கல்வி அமைச்சு என்ன செய்யுது? எங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம் நேற்றைய தினம் விசேஷமாக அந்த பாடசாலையில் பெற்றோர்கள் அழைச்சி இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நேரத்தில் பெற்றோர்கள் அழைச்சி அவங்க மூலம் ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துருந்துச்சு. இது பிழையான வேலை. இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கக்குள்ள இன்குவாரி நடக்குள்ள இப்படி எப்படி செய்கிறது? இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் கல்வி அமைச்சுக்கு நாங்கள் முறைப்பாடு கொடுத்த பின் நேஷ்னல் ஸ்கூல் டைரக்டர் அதை செய்ய வேணாம்னு சொல்லக்குள்ள அந்த பாடசாலையில் ஒரு கூட்டம் அவங்கள அழைச்சி இந்த செயல்பாடை செஞ்சது சம்பந்தமாக விசாரணை அவசியம். அது அவசியம். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்குள்ள அதிபருக்கு சொன்ன பிந்தி அதிபர் வராமல் இந்த பாடசாலை ஒரு கூட்டம் இருந்து இதுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை சம்பந்தமாக ஒரு விசாரணை அவசியம். அதோடு நாங்கள் காண்றோம் இன்னும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸ்கள் கிரியேட் பண்ணிக்கொண்டு அவங்களுடைய பர்சனல் நம்பர்ஸ்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கதைகள் இதுகளை பேசுகிறவங்க சம்பந்தமாக அவங்களுக்கு எதிரான கதைகள், இந்த மாணவி சம்பந்தமான கதைகள் எப்படி பேசுறது? இது எப்படி அவங்க சொல்கிறது? நாங்கள் இது வன்மையாக கண்டிக்கிறோம். இது சம்பந்தமாக பல 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 தரப்புகளால் முறைப்பாடுகள் கொடுத்துருக்கு. அது சம்பந்தமாக விசாரணை செய்யணும். இதுகள் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த ஒரு மாணவி இறந்த பிந்தி அந்த மாணவிக்கு நாங்கள் நீதி வழங்குவதற்கான செயல்பட சொல்லித்தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் சொன்னது. எங்களுக்கு அவசியம் நீதி. நாங்கள் அதை எடுத்து கூறக்குள்ள எங்களை வேறொரு தரப்புகளால் அது இல்லாமல் அந்த மாணவிக்கு எதிராக அந்த சம்பவத்துக்கு எதிராக பல பேச்சுக்கள் பேச சரியா? நாங்கள் சொல்ல இதுகள் நிறுத்த வேண்டும். பேசும் உரிமை எல்லாருக்கும் இருக்குது, எங்களுக்கு அது தெரியும். ஆனாலும் இந்த செயல்பாடுகளால் நடக்கிறது இதை இன்னும் நியாயப்படுத்த செயல்பாடாக தான் நாங்கள் காண்றோம். அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதுகளுக்கு இடமளிக்கக்கூடாது. அதோடு நாங்கள் கண்டோம் இந்த நிறுவனத்தில் உரிமையாளர் அவரை பற்றி ஒரு முறைப்பாடு கொடுத்தது. அவருக்கு ஒரு முறைப்பாடு கொடுக்கிறது ஒரு உரிமை இருக்குது. ஆனாலும் பொய் சொல்கிறதுக்குலாம் உரிமை இல்லை. இப்போ நாங்கள் சொல்கிறோம் உன்னைக்கும் அவர் சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை போலீஸாரினால். இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதுகளுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி சரி. ஏன்னா நாங்கள் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும். அப்படி இல்லாமல் போனால் அந்த பெற்றோர்களுக்கு நீதி எங்கே? அந்த மாணவி சொன்னது எங்கே நடக்க போகுது? இதுக்கு ஒரு நீதி வேணும்னு தான் சொல்லியிருக்கிறது மாணவி. அதனால் அந்த நீதியை கொடுக்க வேண்டும். கல்வி அமைச்சு எந்த நாளும் செஞ்சுருக்கிறது என்னது? இந்த பிரச்சனையை வழக்க விட்டுட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தது. அதிபர் கூட முறையாக அறிவிச்சு இல்லை. இது சம்மந்தமாக விசாரணை நடக்கணும். நாங்கள் எல்லா தரப்புகள் சம்மந்தமாகவும் விசாரணை நடக்கணும். என்னது நாங்கள் விசாரணை நடத்த சொன்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை. எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட ஒரே நாங்கள் சொல்கிறது. எதிர்காலத்தில் இப்படியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. அப்படி எதிர்காலத்தில் அப்படி செயல்பாடுகள் இருக்காமல் இருக்கிறது. நான் இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்கிறோம் தற்போது நடக்கிற பிழையான செயல்பாடுகள் எல்லாம் திருத்த வேண்டும். அப்படி திருத்தினா தான் எதிர்காலத்தில் மாணவிகள் பாதுகாப்பு உறுதியாக இருக்கும். அதோடு நாங்கள் சொல்கிறோம் பாடசாலை மாணவர்களோட பாதுகாப்பான இடமாக இதை மாற்றணும். அது நாங்கள் சொல்கிறோம் அது எல்லா ஆசிரியர்கள் 2,47,000 இருக்கிறாங்க. எல்லாரும் இதை செய்ய போகிறது இல்லை. இதில் கையில் எண்ணிக்கையில் விரல் கணக்கில் தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அதனால் நாங்கள் எல்லோரும் எப்படியான ஆட்கள் இல்லை. பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு தெரியும் கடந்த காலம் கோவிட் சூழ்நிலையில்
எவ்வளவு அவங்க சாப்பாடுகளை கொடுத்து எப்படியெல்லாம் மாணவர்களுக்கான செயல்பட்டாங்க. மாணவர்களுக்காக செயல்படுற எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. பெற்றோர்கள் சம்பந்தமாக மாணவர்களுடைய உரிமைக்காக எவ்வளவு போராடுற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு 2-3 பேர்னால் நடக்கிற செயல்பாடு. அப்போ நாங்கள் இந்த செயல்பாடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அதனால முறையான செயல்பாடுக்கு போய் நாங்கள் சமூகத்திலும் சொல்கிறோம், நீங்கள் சுற்றி காட்டுங்க. ஆசிரியர் தரப்பால் சரி நடக்கிற செயல்பாடுகள் பிள்ளையா தவறான செயல்பாடுகள் சுற்றி காட்டுங்க. எல்லோரும் சேர்ந்து இந்த கல்வியை ஒரு பாதுகாப்பான இடமா நாங்கள் மாற்றுவோம். வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.